தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். ஆரம்ப காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த அரசு விழாக்களிலும் பொது விழாக்களிலும் இறைவனுக்கு பாடல் பாடுவது வழக்கத்தில் இருந்தது. கஜவதனா கருணாகரனா என்ற பாடலோ, வாதாபி கணபதே என்ற விநாயகர் பாடலோ பாடப்படும். ஆனால் 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அண்ணா தலைமையில் திமுக அரசு அமைந்த பிறகு அரசு நிகழ்ச்சிகளில் மொழி வாழ்த்து பாடல் ஒன்றை பாடுவது குறித்த விவாதங்கள் எழுந்தன. இந்தியாவிற்கு நாட்டுப்பண் என்கிற தேசிய கீதம் இருப்பது போல தமிழ்நாட்டிற்கென மொழி வாழ்த்து வேண்டும் என்ற கருத்து எழத் தொடங்கியது. அப்படியான தனிப்பாடலை அறிவிப்பது என்றால் அதற்கு பொருத்தமானதொரு பாடல் எதுவாக இருக்கும் என்ற வாதமும் கூடவே எழுந்தது. அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணாவை சந்தித்த கரந்தை தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மனோன்மணியம் பே. சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலுடுத்து என்று தொடங்கும் பாடலை தமிழ்நாடு அரசின் பாடலாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் அது தொடர்பான முடிவை எடுப்பதற்குள் முதலமைச்சர் அண்ணா மரணமடைந்து விட்டார். அதன் பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற கலைஞர் மு. கருணாநிதி தமிழ்நாட்டிற்கான மாநில பாடலை தேர்வு செய்யும் முயற்சியில் இறங்கியதோடு அதற்காக ஆய்வாளர்கள் குழு ஒன்றையும் அறிவித்தார். அப்போது 3 பாடல்கள் ஆய்வுக் குழுவினரால் பரிசீலிக்கப்பட்டன. முதல் பாடல் மனோன்மணியம் பே. சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வணக்கப் பாடல். அது தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக சொல்லி சமஸ்கிருத பற்றாளர்களிடம் இருந்து எதிர்ப்பு வந்தது. இரண்டாவது பாடல் திருக்குறளின் முதல் அதிகாரம். ஆனால் அந்த பாடலில் தாழ், அடி என்பன போன்ற வார்த்தைகள் இருப்பதால் அதில் உருவ வணக்கத்தின் சாயல் தென்படுவதாகச் சொல்லி எதிர்ப்பு எழுந்தது. மூன்றாவது பாடல் தாயுமானவர் எழுதிய அங்கிக்கெனாதபடி பாடல். அது இந்து மதத்தை பெரிதும் சார்ந்திருப்பதாக விமர்சனம் எழுந்தது. நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகு ஆய்வுக் குழுவினர் கொடுத்த பரிந்துரைகளின் அடிப்படையில் 1891ஆம் ஆண்டு தமிழறிஞர் பேராசிரியர் பே. சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் என்ற நாடக காவியத்தில் இடம்பெற்ற தமிழ்த்தாய் தெய்வ வணக்கப் பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடலாக வைத்துக் கொள்ள தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. அதன் பிறகு 1970 மார்ச் 8 அன்று சென்னையில் நடந்த திரைப்பட கலைஞர்களுக்கான விருது வழங்கும் அரசு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலாக பாடப்பட்டது. அந்த மேடையில்தான் தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடல் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் கருணாநிதி வெளியிட்டார். அதன் பிறகு 1970 ஜூன் 17 அன்று தமிழ்த்தாய் வாழ்த்திற்கான தமிழ்நாடு அரசின் அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி மனோன்மணியம் பே. சுந்தரனார் பாடிய தமிழ் வணக்கப் பாடலின் முதல் பத்தியுடன் 2ஆம் பத்தியின் கடைசி வரியை மட்டும் இணைத்து தமிழ்நாடு அரசிற்கான தமிழ்த்தாய் வாழ்த்து அங்கீகரிக்கப்பட்டது. அந்த பாடலுக்கு இசையமைக்கும் பொறுப்பு இசையமைப்பாளர் MS. விஸ்வநாதன் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த பணிகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை இரட்டை இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சுவிடம் கொடுத்திருந்தார் முதலமைச்சர் கருணாநிதி. அப்போது அந்த பாடலுக்காக 21 விதமான மெட்டுக்களை போட்டிருந்தார் இசையமைப்பாளர் MSV. அவை அனைத்தையும் முழுமையாக கேட்ட பிறகு ஒரு மெட்டை தேர்வு செய்து கொடுத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. அது MSV போட்ட முதல் மெட்டு. மோகன ராகத்தில் அமைக்கப்பட்ட அந்த பாடலை பாடுவதற்கு இசையமைப்பாளர் MSVயின் தேர்வு TM. சௌந்தரராஜனும்
பி. சுசீலாவும் தான். தமிழ்த்தாய் வாழ்த்திற்கான ஒலிப்பதிவு பணிகள் நடந்தபோது ஜெமினி இசைக்கூடத்திற்கு நேரில் வந்து ஒலிப்பதிவு முழுமை பெறும் வரை அங்கேயே இருந்து பாடலை முழுமையாக கேட்ட பிறகுதான் புறப்பட்டார் முதலமைச்சர் கருணாநிதி. இதுதான் தமிழ்நாடு அரசு அங்கீகரித்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல். பூமி என்ற பெண் நீரால் ஆன கடலை ஆடையாக அணிந்துள்ளாள். அவளின் சிறப்புமிக்க அழகிய முகமாக பாரத கண்டம் திகழ்கிறது. அந்த முகத்திற்கு பிறை நிலவு போன்ற நெற்றியாக தக்கானம் அமைந்துள்ளது. அந்த நெற்றியில் நறுமணமிக்க பொட்டு வைத்தது போல் திராவிட நல் திருநாடாகிய தமிழ்நாடு உள்ளது. பொட்டின் மனம் எல்லோரையும் இன்புறச் செய்வது போல் தமிழ்த்தாயும் எல்லா திசைகளிலும் புகழ்பெற்றவளாக இருக்கிறாள். உலகின் மூத்த மொழியாக இருந்தும் இன்றளவும் இளமையாக இருக்கிறாள். தமிழ் மொழியின் வளம் பெருகுகிறதே தவிர குறையவில்லை. அப்படிப்பட்ட தமிழே, தமிழாகிய பெண்ணே, தாயே உன்னை வாழ்த்துகிறேன், நீ வாழ்க என்பதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்தின் விளக்கம். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அரசின் பொது நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் அரசாணை 1970 நவம்பர் 23 அன்று அமலுக்கு வந்தது. மோகன ராகத்தில் திஸ்ர தாளத்தில் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்பது அரசாணை. அந்நாளில் இருந்து நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் என்று தொடங்கும் பாடல் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் பாடப்பட்டு வருகிறது. உண்மையில் அந்த பாடல் குறித்த அரசாணை வெளியான போதே சில சர்ச்சைகளும் ஆரம்பித்து விட்டன. குறிப்பாக மனோன்மணியம் பே. சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்தை முழுமையாக வைக்காமல் சில முக்கியமான பகுதிகளை நீக்கிவிட்டு எஞ்சிய பகுதியை மட்டுமே பாடுவதற்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் கருணாநிதி என்பதுதான் முதல் சர்ச்சை. அதற்கு முதலமைச்சர் கருணாநிதி அப்போதே விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தார். வாழ்த்து பாடலுக்கு ஏற்ற வகையில் அந்த பாட்டை ஓரளவு குறைத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய அந்த பாடலில் சமஸ்கிருத மொழி உலக வழக்கொழிந்த மொழி என்பதை ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்தது, சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து என்று சொல்லி தமிழ் மொழியை புகழ்ந்திருந்தார். அரசு நிகழ்ச்சிகளில், அதுவும் தமிழ்த்தாய் வாழ்த்தில் மற்றுமொரு மொழியை குறைத்தும் பழித்தும் கூறுதல் வேண்டாம் என்பதற்காகவும் அழிந்து ஒழிந்து என்ற சொற்களை ஒரு பகுதியினர் அமங்கலச் சொற்கள் எனக் கருதி முகம் சுழிப்பர் என்பதற்காகவும் அந்த வரிகளை அகற்றிவிட்டு இசைக்குமாறு கேட்டுக்கொண்டேன் என்பதுதான் முதலமைச்சர் கருணாநிதி கொடுத்த விளக்கம். ஆனால் அந்த காரணத்திற்காக குறிப்பிட்ட வரிகள் நீக்கப்படவில்லை என்றும், அனைத்து உயிர்களையும் அனைத்து உலகங்களையும் படைத்து காத்து முடிவில் அவற்றை தன்னுள் அடக்கும் ஓர் எல்லையற்ற பரம்பொருளாம் இறைவன் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் எப்போதும் இருந்தபடி நிலைப்பேறாக இருப்பதைப் போல என் தமிழ்த்தாய் என்றும் மாறாத சீரிய இளமையோடு நிலைத்திருப்பாள் என்ற பொருள் கொண்ட வரிகள்தான் நீக்கப்பட்டன என்றும் சர்ச்சை தொடர்ந்தது. குறிப்பாக பரம்பொருள் என்ற வார்த்தை கடவுளை குறிப்பதால் நாத்திகரான கருணாநிதி பரம்பொருள் என்ற வார்த்தையை நீக்குவதற்காக
அந்த வரிகளையே நீக்கிவிட்டார் என்ற விமர்சனம் தொடர்ந்தது. அடுத்து கடவுளும் தமிழ்த்தாயும் ஒன்றல்ல என்ற விமர்சனம் ஆனந்த விகடன் இதழில் வெளியானது. அந்த விமர்சன கட்டுரையை எழுதியவர் எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான கீவா ஜெகநாதன். இவர் தமிழ் தாத்தா உவே சாமிநாதையரின் மாணவரும் கூட. தமிழ் ஒரு குட்டி தேவதை என்று விமர்சன கட்டுரையில் எழுதிய கீவா ஜெகநாதன் மொழி வாழ்த்து பாடலை கடவுள் வாழ்த்து பாடலாக மாற்றியது பொருத்தமற்றது என்று விமர்சித்திருந்தார். அத்தோடு தாயுமானவர் எழுதிய அங்கிக்கெனாதபடி பாடலை அரசு நிகழ்ச்சிகளில் பாடலாம் என்ற யோசனையையும் முன்வைத்திருந்தார் கீவா ஜெகநாதன். ஆனால் பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார் தொடங்கி சிலம்புச்செல்வர் மாப்போசி, டாக்டர் மு. வரதராசனார் உள்ளிட்ட தமிழ் பெரியவர்கள் பலரும் தமிழ்நாடரசின் முடிவை வெகுவாக வரவேற்று அறிக்கைகளையும் கட்டுரைகளையும் எழுதி வெளியிட்டனர். தமிழ் இனத்தின் கடவுள் வணக்க பாடலாக பேராசிரியர் சுந்தரனாரின் மனோன்மணிய வணக்கப் பாடலை பாட வேண்டும் என்ற தீர்மானம் பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் புலவர் குழுவில் எடுக்கப்பட்டிருந்தது. எல்லா மதத்தினரும் ஒப்புக்கொள்ளும் விதத்தில் அந்த பாடலை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்தது வரவேற்புக்குரியது என்றார் பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். நீராறும் கடலுடுத்த என்று தொடங்கும் பாடல் அரசு விழாக்களிலும் அமைச்சர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளிலும் பாடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு செய்த அறிவிப்பு தமிழ்மொழி பற்றுக்கொண்ட அனைவருக்கும் கரும்பாக இனித்திடும் போது ஏனோ ஆனந்த விகடனுக்கு மட்டும் வேம்பாக கசக்கிறது என்று கேள்வி எழுப்பி தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடலுக்கு ஆதரவாக நின்றார் சிலம்புச்செல்வர் மாப்போசி. நாடும் மொழியும் ஒருங்கே போற்றப்படும் சிறப்புக்குரிய நீராறும் கடலுடுத்த பாடல் தமிழக மக்கள் ஏற்கத்தக்க வாழ்த்துப் பாடல் என்று அறிக்கை வெளியிட்டார் நாடறிந்த தமிழறிஞரும் திருக்குறள் உரையாசிரியருமான டாக்டர் மு. வரதராசனார். அதன் மூலம் தமிழ்த்தாய் வாழ்த்து குறித்த இரண்டாவது சர்ச்சை முடிவுக்கு வந்தது. மூன்றாவது சர்ச்சை இந்திய நாடாளுமன்றத்திலேயே வெடித்தது. இந்தியாவிற்கென்று தேசிய கீதம் இருக்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது சரியல்ல என்றும், அப்படி பாடுவது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்றும் மேற்கு வங்க மாநிலம் காண்டாய் தொகுதியைச் சேர்ந்த பிரஜா சோஷலிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமர் குஹா எதிர்ப்பு கிளப்பினார். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அல்ல என்று சொல்லிவிட்டது மத்திய அரசு. அத்தோடு தமிழ்த்தாய் வாழ்த்து குறித்த மூன்றாவது சர்ச்சையும் முடிவுக்கு வந்தது. உண்மையில் தமிழ்த்தாய் வாழ்த்தை போல இந்தியாவின் பல மாநிலங்கள் தங்களுக்கான மொழி வாழ்த்து பாடல்களையும் மாநில பாடல்களையும் வைத்துள்ளன. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே 1927 அசாமியர்கள் தங்களுக்கென தனி தேசிய கீதத்தை உருவாக்கி அங்கீகரித்து விட்டனர். அதன் பிறகு 9 ஆண்டுகள் கழித்து 1936 ஒடிஷா மாநிலம் தனக்கான பிரத்யேக மாநில பாடலை அறிவித்து அங்கீகரித்து விட்டது. 1956 மொழிவாரி மாகாண பிரிவினை மூலம் தனி மாநிலமாக உருவெடுத்த போது மா தெலுங்கு தள்ளிகி என்ற பாடலை தமக்கான மாநில பாடலாக அறிவித்துவிட்டது ஆந்திரா. அந்த வரிசையில்தான் தமிழ்நாட்டிற்கென தமிழ்த்தாய் வாழ்த்து அறிவிக்கப்பட்டது. அதனால் தமிழ்த்தாய் வாழ்த்தால் மாநில இறையாண்மைக்கு ஆபத்து என்ற வாதம் ஆரம்பத்திலேயே அடிபட்டு போய்விட்டது. பின்னாட்களில் கர்நாடகம், பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களும் தங்களுக்கென தனி மாநில பாடல்களை உருவாக்கி அங்கீகரித்து விட்டனர். அதனால் தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறிய போதும் முதலமைச்சர்கள் மாறிய போதும் தமிழ்த்தாய் வாழ்த்து குறித்து எந்த ஒரு சர்ச்சையும் பெரிய அளவில் எழவில்லை. அப்படியான சூழலில்தான் 2018 ஆண்டு தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் கலந்து கொண்ட காஞ்சி சங்கராச்சாரியார்களுள் ஒருவரான விஜயேந்திரர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்காமல் அமர்ந்திருந்தார். மற்ற விருந்தினர்கள் எல்லோரும் எழுந்து நின்றிருந்தனர். அந்த செயல் சர்ச்சையாக வெடித்தது. தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நின்ற விஜயேந்திரர்
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்காமல் தவிர்த்தது தமிழ் மொழியை அவமதிக்கும் செயல் என்ற விமர்சனங்கள் எழுந்தன. அப்போது விஜயேந்திரர் தியானம் செய்து கொண்டிருந்ததால் எழுந்து நிற்கவில்லை என்று விளக்கம் தரப்பட்டது. அத்தோடு காஞ்சி சங்கர மடத்தில் பாடப்படும் வழிபாட்டு பாடல்களுக்கு கூட பக்தர்கள் எழுந்து நிற்பார்களே தவிர மடாதிபதிகள் எழுந்து நிற்க மாட்டார்கள் என்றும் விளக்கம் சொல்லப்பட்டது. ஆனாலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதித்த விஜயேந்திரர் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. அரசியல் கட்சி தலைவர்கள் பலரிடம் இருந்தும் ஆதரவும் எதிர்ப்பும் கலவையாக வந்தன. அதன் நீட்சியாக ராமேஸ்வரம் சங்கர மடத்திற்குள் சென்ற சிலர் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதித்து விட்டார் என்று சொல்லி விஜயேந்திரருக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். உடனடியாக அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. விசாரணைக்கு வந்த அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், மனுதாரருக்கும் புகார்தாரருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டு விட்டதால் வழக்கை தொடர்ந்து நடத்துவதில்லை, ஆகவே வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என்று தீர்ப்பளித்தார். அத்தோடு தமிழ்த்தாய் வாழ்த்து குறித்து வேறு சில கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார் நீதிபதி GR சுவாமிநாதன். குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று எந்தவித சட்டப்படியான நிர்வாக ரீதியான உத்தரவும் இல்லை. மேலும் தமிழ்த்தாய் வாழ்த்து இறைவணக்க பாடல், தேசிய கீதம் அல்ல என்பதால் எழுந்து நின்றுதான் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு மரியாதை செலுத்த வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது என்பது நீதிபதி GR சுவாமிநாதன் முன்வைத்த கருத்து. அத்தோடு பல்வேறு கலாச்சாரங்களை மதித்து கொண்டாடுகிற நாம் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு இப்படித்தான் மரியாதை செலுத்த வேண்டும் என்பது சரியல்ல. தமிழ்த்தாய் வாழ்த்து இறைவணக்க பாடல் என்பதால் அது இசைக்கப்படும் போது ஆன்மீகவாதிகள் தியான நிலையில் இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது விஜயேந்திரர் தியான நிலையில் கண்களை மூடியபடி இருந்துள்ளார். தமிழுக்கு அவர் அவரது வழியில் உரிய மரியாதை செலுத்தியுள்ளார் என்ற கருத்தையும் நீதிபதி GR சுவாமிநாதன் முன்வைத்தார். இந்த தீர்ப்பை தாண்டி தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று சட்டம் ஏதும் இல்லை என்று நீதிபதி சொன்னது அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியது. இந்தியாவின் நாட்டுப்பண் இசைக்கப்படும் போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற சட்டம் இந்தியாவில் அமலில் இருக்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் போது ஏன் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்ற சட்டம் இல்லை என்ற கேள்வி எழுந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசிடம் இருந்து 2021 டிசம்பர் 17 அன்று ஓர் அரசாணை வெளியானது. அது தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் முறை குறித்த சில வழிகாட்டும் நெறிமுறைகளையும் கூறியிருந்தது. அதன்படி மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் என்று தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்தின் வரிகள் 55 வினாடிகளில் முல்லைப்பாணி என்கிற மோகன ராகத்தில் மூன்றன் நடை என்கிற திசுரத் தாளத்தில் பாடப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்று சொன்னது அந்த அரசாணை. அதே சமயம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் போது மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் தவிர அனைவரும் தவறாமல் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னது தமிழ்நாடு அரசின் உத்தரவு. முக்கியமாக தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு இசை வட்டுக்களை பயன்படுத்தாமல் பயிற்சி பெற்றவர்களால் வாய்ப்பாட்டாக பாடப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்தனர். தமிழ்கவி வைரமுத்து எழுதிய வரவேற்பு பதிவில் தமிழ்த்தாய் வாழ்த்திற்காக அரசாணை வெளியிட்ட MK ஸ்டாலினை உலகத் தமிழர்கள் பாராட்டுவதாக சொன்ன வைரமுத்து, தமிழ்த்தாய் வாழ்த்திற்காக எழுந்து நிற்போம், எழுந்து நிற்பதால் தமிழர்களின் உயரம் கூடுகிறது, தமிழின் உயரமும் தான் என்று பாராட்டியிருக்கிறார். அதே சமயம்
தமிழ்த்தாய் வாழ்த்தை முழுமையாக பாட வேண்டும் என்றும் அந்த பாடலின் இதயப் பகுதியை வெட்டி எறிந்த வரலாறு சரி செய்யப்பட வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை என்ற வரிகள் மீண்டும் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்படுமா அல்லது விளக்கம் தரப்படுமா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது. அதே சமயம் இந்தியாவின் நாட்டுப்பண் என்கிற தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய 5 பத்திகள் கொண்ட பாடலின் முதல் பத்தியை மட்டுமே குறிக்கிறது. காரணம், தேசிய கீதத்தை 1 நிமிடத்திற்கு மேல் பாடக்கூடாது என்பதால் 4 பத்திகளை நீக்கிவிட்டு முதல் பத்தியை மட்டுமே தேசிய கீதமாக இந்திய அரசு அங்கீகரித்தது. அதுபோல தமிழ்த்தாய் வாழ்த்து 55 வினாடிகளுக்கு மட்டுமே பாடப்பட வேண்டும் என்பதால் அது சுருக்கப்பட்டது என்றும், தமிழ்த்தாய் வாழ்த்தின் பெயரால் பிற மொழிகளை பழித்துவிடக் கூடாது என்பதற்காகவும் குறிப்பிட்ட வரிகள் நீக்கப்பட்டன என்றும் அப்போதே விளக்கம் தரப்பட்டது. ஆனாலும் சர்ச்சைகள் ஓயவில்லை. அப்படியான சூழலில்தான் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற நிகழ்வில் முதலில் வந்தே மாதரம், அதன் பிறகு நாட்டுப்பண், 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதற்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பின. மாதரம் வந்தே மாதரம். அப்போது விளக்கமளித்த தமிழ்நாடு அரசு, பதவியேற்பு நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகை நடத்திய நிகழ்ச்சி என்பதால் அதில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது என்றும், தமிழ்நாடு அரசு நடத்தும் நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும் என்றும் உறுதியளித்தது. ஆனாலும் ஆளுநர் உரையுடன் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலில் வந்தே மாதரம், அதன் பிறகு நாட்டுப்பண், அதன் பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இறுதியாக மீண்டும் ஒருமுறை நாட்டுப்பண் இசைக்கப்பட்டது. ஏற்கனவே முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்ட சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியது. அப்போதும் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு உரிய மரியாதையை தமிழ்நாடு அரசு கொடுக்கும் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த சூழலில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் மாளிகையின் உத்தரவிற்கு ஏற்ப முதலில் வந்தே மாதரம், அதன் பிறகு நாட்டுப்பண், 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழகத்துல தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். மற்ற பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே அதே மாதிரி தான் பண்ணணும். அது இல்லாமல் பண்றது தவறான விஷயம். அது கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. திசையும் புகழ் முழக்க இருந்த பெரும் தமிழனங்கேன்னு சொன்ன, அப்படி உலகம் முழுக்க பரவிய தமிழ்த்தாயை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனாருடைய பெயரெழுதியக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கே இவர் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினார்னா, இவருடைய செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கே களங்கம் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை விட கேவலம் வேற ஒன்றும் கிடையாது சார். தலைப்புரியா தமிழன் ஒவ்வொருவரும் அந்த பாட்டை ஏற்றியவர் சுந்தரனார். அவர் பல்கலைக்கழகத்தில் முதலாக 3வதாக பாடப்பட்டது என்பது தமிழ்நாட்டு வரலாற்று இசையிலேயே ஒரு கரைபடைந்த அத்தியாயம். இப்படி தொடர்ச்சியாக தமிழ்த்தாய் வாழ்த்தை முன்வைத்து சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். அதன்படி தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன்.